12th max example 4.21 prove that அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் எடுத்துக்கலாம். tan inverse of 1/2 plus tan inverse of 1/3. இது நம்மளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது என்ன ஃபார்முலாவில் இருக்குது அப்படின்னா tan inverse of a plus tan inverse of bங்கிற ஃபார்முலாவில் இருக்குது, which is equal to tan inverse of a plus b divided by 1 minus ab. இதான் ஃபார்முலா. ஜஸ்ட் இது அப்படியே கொண்டு போய் சப்ஸ்டிடியூஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் ஏங்கிற இடத்துல 1/2, பிங்கிற இடத்துல 1/3. ஓகேவா? டிவைடட் பை 1 மைனஸ் ஏ இன்ட்டு பி. ஸோ 1/2 இன்ட்டு 1/3 விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப், இது அப்படியே எல்சிஎம் எடுத்துக்க வேண்டியதான். இங்கே 3, இங்கே 2. ஓகேவா? ஜஸ்ட் ஒரு கிராஸ் மல்டிப்ளிகேஷன். டிவைடட் பை 3 2s are 6. ஓகேவா? டிவைடட் பை கீழேயும் அதே மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கோங்க. இங்கே 6 தான் எல்சிஎம், இங்கே 1 இருக்குது. ஸோ 1 into 6 6, 6 minus 1 divided by 6. ஓகேவா? இங்கே டினாமினேட்டர் 6 இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். விச் இஸ் ஈக்குவல் டு tan inverse ஆஃப் 3 plus 2 5 divided by 6 minus 1ங்கிறதும் 5. ஸோ 5/5ங்கிறது 1, which is equal to tan inverse of 1. tanல நம்மளுக்கு எப்போ ஆன்சர் 1 கிடைக்கும்? π/4. which is equal to என்னது? நம்மளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, π/4னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. which is equal to ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ LHS is equal to RHSங்கிறதுனால hence proved. ஓகேவா? நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க. 2 tan inverse of x, sorry 2 tan inverse of 1/2, sorry 2 tan inverse of 1/2 plus tan inverse of 1/7 plus tan inverse of 1/7. இதுலேயும் prove that தான். இதுலேயும் உள்ள LHS மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது tan inverse of x ஃபார்மேட்டில் இருந்தது, இதுவும் tan inverseல இருந்தது, இதுவும் tan inverseல இருந்ததுன்னா நம்ம tan inverse of a plus bல யூஸ் பண்ணிடலாம். ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா 2 tan inverseன்னு இருக்குது. அப்போ அதை நம்ம tan inverseஆக மாற்றணும். ஸோ 2 tan inverse of xக்கு நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது இல்லையா? அந்த ஃபார்முலாவை என்ன செஞ்சுக்கிறோம், இங்கே யூஸ் பண்ணி நம்ம அதை சிம்பிளிஃபை பண்ணிக்கிறோம். ஃபஸ்ட்டு அதை எந்த ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துக்கிறோம் அப்படின்னா tan inverse ஃபார்மேட்டுக்கு நம்ம கொண்டு வந்துக்கிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம அடுத்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ 2 tan inverse of xக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா 2x divided by 1 minus x square. ஓகேவா? இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 1/2 இருக்குது. ஸோ அதை முதல்ல சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். ஸோ 2 tan inverse of 1/2ன்னு இருக்குது. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா, tan inverse of 2x divided by 1 minus x square. ஓகேவா? இப்போது ஜஸ்ட் அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுங்க. 2 tan inverse of 2 into x, xக்கு பதிலாக 1/2 divided by 1 minus xக்கு பதிலாக 1/2 the whole square. ஸோ which is equal to இங்கே என்ன ஆகிடும், tan inverse of 2 into halfங்கும்போது 1, அதாவது இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கிங்க. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்குது, 1 இருக்குது. டிவைடட் பை 1 minus 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4, which is equal to tan inverse of 1 divided by இதுக்கு LCM எடுத்திங்கன்னா 4 minus 1ங்கிறது 3. ஸோ 3 divided by 4ன்னு இருக்கும். இதை அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கிங்க. அப்போ என்ன ஆகும்னா tan inverse of 4/3ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ இந்த 2 tan inverse of 1/2ங்கிறது எப்படி மாறிடுச்சு, tan inverse of 4/3ன்னு மாறிடுச்சு. இப்போ tan inverse of 4/3ங்கிறது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, tan inverse of a or tan inverse of bங்கிற மாதிரி சிம்பிளிஃபை ஆகிடுச்சு. இப்போ நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதை கொண்டு போய் அங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணி நம்ம ஃபார்முலாவுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ 2 tan inverse of 1/2க்கு பதிலாக இது நம்ம என்ன செஞ்சுக்கலாம், tan inverse of 4/3ன்னு போட்டுக்கிறோம். ப்ளஸ் இங்கே இருக்கிற tan inverse of 1/7. இப்போ இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, tan inverse of a ப்ளஸ் tan inverse of bங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. which is equal to tan inverse of a plus b divided by 1 minus ab ஃபார்மேட். அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ஓகேவா? which is equal to tan inverse of aங்கிறது 4/3, bங்கிறது 1/7. அப்படியே அந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். டிவைடட் பை 1 minus a into b. ஓகேவா? which is equal to tan inverse of LCM எடுத்துங்க. ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளிகேஷன். 7 4s are 28 ப்ளஸ் 3 1s are 3 divided by 7 3s are 21. ரெண்டுத்தோட மல்டிப்ளிகேஷன் தான் LCM. இங்கேயும் அதேமாதிரி 7 3s are 21 தான் LCM. இங்கே 1 இருக்குது டிவைடட் பைல. ஸோ 21ஆலே என்ன செஞ்சுங்க, மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ 1 into 21 21 minus 4 into 1 4 divided by டினாமினேட்டர் என்ன 21 தான். ஸோ இந்த 21 இந்த 21ம் கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் நம்ம அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்னன்னு போட வேண்டியதான். ஸோ tan inverse of 28 plus 3ங்கும்போது 31 divided by 21 minus 4ங்கும்போது
17. ஓகேவா? நம்மளோட ரைட் ஹேண்ட் சைடு என்ன வந்துச்சுன்னு பாருங்கள். 31/17. tan inverse of 31/17. So tan inverse of 31/17 நம்மளுக்கு கிடச்சிருச்சு, which is our right hand side. Therefore LHS is equal to RHSங்கிறதுனால hence proved. ஓகேவா?